நம்ம எம்ஜிஎம் ரிசீவர் தான் வந்திருக்கோம். வாங்க ஃபர்ஸ்ட் உள்ளே போய்டும். உள்ளே என்னென்ன ஆஃபர் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபருக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் 3 பேர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக போனோம். இது பார்த்தீங்கன்னா பை 2 கெட் 1 ஃப்ரீ. இதுவே நீங்கள் நார்மலாக 3 டிக்கெட் வாங்கினீங்கன்னா ரேட் ஒரு 4K கிட்ட போகுது, 4000 கிட்ட. இதுவே இந்த பை 2 கெட் 1 ஃப்ரீ டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 2800 ஆகும். ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூட லாஸ்ட்டாக இன்னொரு ஒரு பையன் வரேன்னு சொன்னான். அவனுக்கு லாஸ்ட்டாக காலேஜ் ஆஃபர்னு ஒன்று இருந்துச்சு, 20% ஆஃபர். அவனோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 800 தான் வந்துச்சு. நாங்கள் போன இந்த ஆஃபர் தான். இன்கேஸ் நீங்கள் போகிறீங்கன்னா வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி போங்க. ஏன்னா நாங்கள் போனப்போ ஸ்கூல் ட்ரிப்ஸ் நிறையா வந்துட்டனால ஒரு நாள் எங்களால் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியல. எல்லா ரைட்டுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறனால ஸ்கூல் பசங்க முதல்ல ஏற்றிட்டு அப்புறம் தான் நம்மள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பிளானிங்கோடு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் நம்ம போகிறது பார்த்திங்கன்னா கரேபியன் ஸ்விங். அது வெளியேருந்து பார்க்க ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. இப்போ போகிறது பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க தான். அதுக்கப்புறம் தான் நாங்களே போனோம். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போச்சு. சரி நம்ம ஏறுவோன்னு பார்த்தா இதான் நம்மளோட நிலமை. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு வெளியேருந்து பார்க்கவும். சரி நம்ம ஏறுவோன்னு ஏறிட்டோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அது ஆட்டமே தெரிஞ்சுது. அது ஸ்விங்குன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு எவ்வளோ ஹைட்டாக போகும்னு. இப்போ நீங்களே போகிறது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போகுதுன்னு. இருக்கிறதுல ரொம்ப ஹைட்டாக போகுது. ஆனால் சேஃப்டி ரொம்ப இதில் இருக்குது. எல்லாமே சேஃப்டியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் போனப்போ. இது பார்த்தீங்கன்னா அடல்ட் ரைட். ஸோ இது அடல்ட் மட்டும் யாரை ட்ரை பண்ணால் அவங்க சில்ட்ரனையும் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பெரியவங்க மட்டும் போங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ. இந்த ரைட் பார்த்தீங்கன்னா இது ஓகேவாக தான் இருக்குது. பாதி அடல்ட் ரைடுன்னு சொல்லலாம், பாதி சில்ட்ரன்ஸ் ரைடுன்னு சொல்லலாம். உங்களை பொறுத்து தான் இருக்குது, பேரண்ட்ஸ் பொறுத்து தான். ஸோ இது எப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்லோவாக சுத்தம் போக ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா அடல்ட் ரேட்டட் ரைடு தான். ஸோ சில்ட்ரன்ஸ் அலோவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சில்ட்ரன்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இது சுற்றுறதை பார்த்து. ஆனால் சில்ட்ரன்ஸ் ரொம்ப அலோவ் பண்ணாதீங்க. இது ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது இதுவும். அடுத்தது நம்ம என்ன ரைடு போகிறோம்னா நீலகிரி எக்ஸ்பிரஸ்னா. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க என்னடா ட்ரெயின் பேர் தான் சொல்கிறான்னு. இதோட ஒரிஜினல் நேமே அதான். வாங்க போய் போவோம் எப்படி இருக்குன்னு. ஃபைனல் நம்ம அந்த ரைடு ஏறிட்டோம். இது பார்த்தீங்கன்னா அடல்ட் ரைடு. உங்களுக்கு போகிற ஸ்பீட்லேயே தெரியும் இது எப்படி. இது நார்மலாக ஒரு கப்பு மாதிரி இருக்கும். போகிற ஸ்பீட் அப்போ இந்த கப்பு பழகிறப்ப நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது. நடுவில் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் டிஜே தான் சூப்பராக இருக்கும். இங்கே நம்ம இந்த ரைட் போகும்போது டிஜே போட்டு நம்ம மைண்டை இது பண்ணுவாங்க, டைவெர்ட் பண்ணுவாங்க. ஒரு பயம் இருக்காதுன்னு. இந்த ரைட் பார்த்தீங்கன்னா அடல்ட் ரைட்டர் தான். ஸோ அடல்ட் மட்டும் எல்லாம் போவாங்க, சில்ட்ரன் சேர்த்தாதீங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரைடில். இது இந்த ரைட் பொறுத்தவரைக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ பாதி ரைடு எம்ஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா அடல்ட் ரைட்டர் தான். ஸோ பார்த்து போங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அடல்ட் ரேட்டட் ரைட்டா. ஸோ பார்த்தாலே தெரியும் அது எப்படி சுற்றுதுன்னு. கேமராமேன் ஒழுங்காக வீடியோ எடுக்கல இந்த சுற்றுறதுல. ரொம்ப ஹைட்டாக சாந்தி சுத்தம். இப்போ எப்படி சுற்றுதா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. அடல்ட் ரேட்டட் ரைடு இது. ஸோ சில்ட்ரன்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்லி நிறுத்திக்கோங்க. நீங்கள் அடல்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு அடல்ட்னு கமெண்ட் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஎம் போயிட்டு நீங்கள் இந்த ரைடு ஏறாமல் வந்தீங்கன்னா சுத்த வேஸ்ட்டாக அடல்ட்ஸ் எல்லாம். பிகாஸ் இது அவ்வளோ பெரிய மாசான ரைடு இது. இது ரேஞ்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எம்ஜிஎம் வந்தவங்களுக்கு. என்னடா வீடியோ இவ்வளோ தூரம் வச்சுருந்தோன்னு பார்ப்பாருங்க. நம்ம கேமராமேன் பயத்தில் வரல. அவர் ஆல்ரெடி ஒரு ரைடு ஏறி வாங்கி எடுத்துட்டாரு. ஸோ நம்ம கேமராமேன் வராதனால அவர் தான் இந்த வீடியோ எடுத்துட்டு தூரத்தில் நின்று கிட்ட வார்த்தைக்கும் பயந்துட்டாரு. ஸோ தூரத்தில் நின்று எடுத்துட்டாரு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே 360 டிகிரி சுற்றி மேலே நிப்பாட்டுவாங்க. அப்படியெல்லாம் பாருங்கள். போக ஸ்பீட் ஏற்றுவாங்க. இது அடல்ட்ரேட்டட் ரைடு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன் ஹேர் லாங்காக வச்சு இருக்கவங்க வந்து அலோடில். அங்கேயே நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க என்னென்ன கண்டிஷன்ஸ்னு. போதான் ஸ்பீட் ஏற்றுவாங்க. ஆனால் இது ரொம்ப சேஃப்டி ஃபஸ்ட் அதிகமாக இருக்குது இதில். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. மேலே தூக்கி எவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக கீழே இருக்குவாங்க. இப்போ மேலே போதா இப்போ ஸ்லோ அப்படியே மேலே போயிட்டு இப்போ நிறுத்திடுவாங்க பாருங்களேன். இப்போ நிறுத்துறாங்க. திருப்பி ஆப்போசிட் சைடில் போகும். ஆப்போசிட் சைடில் போயிட்டு மேலே அப்படியே ஸ்லோ பண்ணிவிடுவாங்க. இதான் ரேஞ்சர் இது. இது ரொம்ப சூப்பரான ரைடு. ஜாலியாக த்ரில்லிங்காக இருக்கும். எம்ஜிஎம் போனால் மஸ்ட் இதை விசிட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா போங்க. இந்த ரைட் பார்த்தீங்கன்னா டியர் ரைட் மாதிரி. டியர்னா அந்த டீர் ரைடு இது. இது ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகி ஜம்ப் பண்ணி போகும். இந்த ரைடு ரொம்ப ஒர்த்து தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ரைடு. ஸோ நீங்கள் சில்ட்ரனை ஜாலியாக கூட்டிகிட்டு போகலாம். கூட பேரண்ட்ஸ் போனால் நல்லாயிருக்கும். அடல்ட் ரைடு இல்லை இது, சில்ட்ரன்ஸ் ரைடு. ஸோ ஜாலியாக சில்ட்ரன் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரைடு. ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி போகிறதுனால சூப்பராக இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன மினி ரோலர் கோஸ்டர் இது. இது சில்ட்ரன்ஸும் போகலாம். அடல்ட் ரைடு இல்லை இது. அடல்ட்டுக்குன்னு பெரிய ரோலர் கோஸ்டர் இருக்கும்னு இது எங்கேருந்து பார்த்தாலும் இந்த ரோலர் கோஸ்டர் தெரிஞ்சிடும். அது டைமிங் வந்துட்டு 2 to 6 வரைக்கும் இருக்கும். அவங்க 2 to 6 வந்து வாட்டர் ரைட் தான் ஓப்பனில் இருக்கும். இதுவும் ஓப்பனில் இருக்கும். உங்க எது வேணுமோ போய்க்கலாம். ஆனால் மஸ்ட் ரேட்டட் வந்துட்டு அடல்ட் இந்த ரோலர் கோஸ்டர் போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். சில்ட்ரன்ஸ் அலௌட் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அடல்ட் இந்த சில்ட்ரன் ரோலர் கோஸ்டர். இது வந்து சில்ட்ரன்ஸ் மட்டும் நாளோட நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கப்பன்ஸ் ரைடர் வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க ரைடர். ஸோ நீங்கள் எல்லாம் சில்ட்ரன்ஸ் அடல்ட் எல்லாமே போகலாம் இந்த ரைடில். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இது சூப்பரான ரைடுனா எம்ஜிஎம்ல இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சில்ட்ரன் எல்லாருமே இதில் போகல அலோடு. ஸோ எல்லோரும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இந்த ரைடில். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரைடு. எல்லாரும் போகலான்னு நான் சொல்கிறேன். போய் பாருங்க எப்படி இருக்குன்னு போயிட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பார்க் போகிறோம். வாட்டர் பார்க் டைமிங் என்னன்னா நான் உள்ளே போய் சொல்கிறேன் வாங்க. வாட்டர் பார்க் ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 to 6. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக போனால் இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் அடல்ட்க்குன்னு தனித்தனியாக இருக்கும். ஸ்லைடிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரெயின் டான்ஸுக்குன்னு தனி பிளேஸு சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களே போட்டிங் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. சைக்கிள் போட் மாதிரி லைஃப் ஜாக்கெட் கொடுத்து. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் போனீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒன்லி அடல்ட்ஸ்க்கும் போட் கொடுப்பாங்க. இது சில்ட்ரன்ஸ் ஏஜ் அண்டராக இருந்தால் தரமாட்டாங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. லாஸ்ட் ரைடு நாங்கள் என்ன போனதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஜெயின் வீல் போனோம். அது ஃபஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் ஏன் போகலன்னு பார்த்தீங்கன்னா அப்பயே சொன்னால் ஃபஸ்ட் அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க ஸ்கூல் ட்ரிப்பு. ஸோ நாங்கள் லாஸ்ட்டில் இருக்கிற ரைட்லேருந்து அப்படியே ஃபஸ்ட்டு வரைக்கும் லாஸ்ட்லேருந்து அப்படியே வந்தோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் போகிறப்ப ஸ்கூல் ட்ரிப் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ரைடு போயிடுங்க. லாஸ்ட்லேருந்து அப்படியே ஒரு ரைடாக ஃபஸ்ட்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டே வந்துட்டிங்கன்னா